இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் வந்துட்டு கார்த்திகை மாதம் 2வது வார வெள்ளிக்கிழமையை எப்படி வந்துட்டு வீட்டில் பூஜை செஞ்சு அம்பாலை நம்ம வீட்டில் எழுந்தருள செய்யலாம், அம்பாலோட முழு அருளை நம்ம எப்படி பெறலான்றதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, தரையில் அம்பாள் படம், திருவுருவம் படம் இதுக்கு முன்னாடி தரையில் ஒரு 5 தாமரை வடிவிலான கோலம் ஒன்று வரைஞ்சி, அதில் நல்ல மலர்களால் நமக்கு பிடிச்ச மலர் எல்லாத்தையும் வச்சு, குறிப்பாக தாமரை மலர் இருந்தால் கொஞ்சம் நல்லது. அந்த மலரை வச்சு எல்லாமே அலங்காரம் செஞ்சு நடுவில் 5 முக வடிவான குத்துவிளக்கு ஒன்று வச்சு, அதில் தேங்காய் எண்ணெய், இந்த 2வது வாரத்துக்கு சிறப்பான எண்ணெய் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதை தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். நமக்கே தெரியும் நல்ல வாசனை இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி குடியிருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த வாசனையே வீடு முழுக்க ரொம்ப நல்ல வாசனையை ஏற்படுத்தும். இந்த எண்ணெயில் தாமரை தண்டு போட்டு நம்ம விளக்கேற்றணும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா, பூக்கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும் மறிக்கொழுந்து, அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதை நான் பூ போல் பூச்சிக்கு நம்ம அது உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவல் பாயாசம் செஞ்சு வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் முன்னாடி மறிக்கொழுந்தை வச்சு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு மந்திரம் பார்த்திங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் மகாலட்சுமி வசி வசி சுவாகா. திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ரீம் மகாலட்சுமி வசி வசி சுவாகா. இந்த மந்திரத்தை 108 தடவை மறிக்கொழுந்தால் நீங்கள் அர்ச்சனிக்கலாம். இல்லைனா குங்குமத்தை வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் இந்த பூஜித்த மறிக்கொழுந்தை பூஜித்த பின்னாடி எடுத்து குப்பையில் போடாமல் நிழலில் காய வச்சு பாசிப்பருப்பு அது கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் ஃபேஸுக்கும் உடம்புக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், ஃபேஸுக்கு நல்ல க்ளோவிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் குத்துவிளக்கோட தண்டு பகுதியில் பிங்க் கலர் அல்லது ரெட் கலர் ஜாக்கெட் பிட் ஏதாவது இருக்கும்ல, அதை நம்ம வாங்கி அதை தண்டு பகுதியில் சுற்றி விட்டணும். நம்ம பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா, மஞ்சள் நிற உடைய போட்டுக்கிட்டு நம்ம பூஜை பண்ணால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். நம்ம வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் நேரமான 8 to 9 மாலை நேரம் 8 to 9 மணி அளவில் நம்ம மகாலட்சுமியை பூஜை செய்யணும். இதுக்கு நம்ம காசோ வேறு ஏதோ உலோகங்களோ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் சுக்கிரன் ரொம்ப நீட்சி அடைஞ்சிருப்பதால் உச்சம் பெறுறது மலர்களால். ஸோ நம்ம மலர்களை வச்சு பூஜை செஞ்சால் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி போற்றி, லலிதா சரஸ்ராமம் இந்த மாதிரி பாடல்களை பாடியும் மந்திரங்களை சொல்லியும் நம்ம இன்னும் குங்குமம் இதெல்லாம் வச்சு மகாலட்சுமியை பூஜை பண்ணலாம். இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று இருக்கும். நன்றி, வணக்கம்.